ஆமா சார், இப்ப நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் அவங்களுக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரி மேல ப்ரொஹிபிஷன் ஆர்டர் என்ற முறையில நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்மளுடைய டிஷ் வந்து நம்ம ஃபேக்டரிஸ் கீழே எல்லாமே வருது. டிஷ் டைரக்டர் அங்க போய் இருந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி இப்போ இந்த இடத்துல இருந்தே அவங்க ரன் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொஹிபிஷன் ஆர்டர் கொடுத்து அந்த என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுமையா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள எப்படி லீக்கேஜ் ஆச்சு என்னங்கிறத பார்த்து நம்ம அடுத்த நடவடிக்கை. இல்ல சார், உறுதியா கடுமையான நடவடிக்கை, இது உறுதி செய்யப்பட்டா கடுமையான நடவடிக்கை இருக்கும். இப்பவே உடனே ப்ரொஹிபிஷன் ஆர்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா கொடுத்து அந்த ஃபேக்டரியை நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுங்கிறத உடனே வழக்கும் பதிய போறோம். அந்த வேலை போயிட்டு வேலை நடந்து ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நிர்வாக இயக்குநரும் மேலாளரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் அந்த அமோனியா கேஸ் வந்து சேஃப்டி இல்லாம வச்சிருக்கதா வந்து அதுக்குதான் முழுமையா இப்ப ஆய்வு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது முழுமையா தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இனி வரும் காலங்கள்ல முன்னெச்சரிக்கையா பண்ணப்படும். இதுவுமே எப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம வந்து முதலமைச்சரோட உத்தரவுப்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். உறுதியா அவங்களுக்கு என்ன சிகிச்சையோ அதுக்காகவே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி அமைச்சர் பெருமக்கள் ராஜ்மோகன், ஆதவ் பிரதர் உள்ளிட்ட எல்லாருமே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ எல்லாமே நம்மளும் நியூஸ்ல பாக்குறோம், நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அதுதான் அவங்க 250 பேர் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிருக்காங்க. அத போய் இப்போ அவங்க இப்ப போன இடத்துல யாருமே இல்ல. அந்த சம்பவம் நடந்தோன்னா அங்க யாருமே இல்ல, எல்லாமே போயிட்டாங்க. அதுக்கான விரைவான நடவடிக்கை என்னங்கிறத பார்த்து கண்டிப்பா சார் அதெல்லாம் என்னன்னு பரிசீலிச்சு அதிகாரிகளோட பரிசீலிச்சு அவங்களுடைய நலன் சார்ந்து எல்லாம் பண்ணுவோம். சார் நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அரசு எல்லா துறைக்குமானது. கண்டிப்பா நம்மளுடைய தொழிலாளர் நலனுக்கு என்னென்ன முக்கியமான நமக்கு கோரிக்கைகள், என்னென்ன தேவைகள் உடனுக்குடன் செஞ்சு தரப்படும். தவறு நடக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி சார், தேங்க்யூ.